ஹாய், இது டியூஸ்டே மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இட்லிக்கு மாவு காலி ஆயிடுச்சு. அதனால் ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுட்டு சமையல் வேலையும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சமாக தான் மாவு இருந்தது. அதுலேயே தோசை ஊற்றி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம். நமக்குன்னு ஒரு பொருள் வாங்குறத விட கிச்சனுக்குன்னு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதில் இருக்க ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடையாது. ஒரே ஆர்வமாயிடும், எப்படா அதை எடுத்து சமைக்க போகிறோம், செய்ய போகிறோம், அதில் வேலை அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் புதுசாக கிரைண்டர் வாங்கினோன்னா இட்லிக்கு மாவு அரைக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி புது கிரைண்டர்னு ரொம்ப ஆர்வமாக காலையிலேயே கடகடன்னு அரிசிலாம் ஊற வச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் மாவும் அரைச்சும் முடிச்சிட்டேன். சூப்பராகவே அரைச்சிருந்தது. 4000 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸு, பூண்டு போட்டு காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல் தான். எல்லோரும் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணிங்களா? எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் ஹஸ்பண்டுக்கு கல்யாண நாளுக்கு பர்த்டேக்கு மட்டும்தான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். வேலண்டைன்ஸ் டேக்கு இது வரைக்கும் நான் கிஃப்ட் கொடுத்ததில்ல. ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் அவருக்கு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டேக்கும் கண்டிப்பாக ஒரு சாக்லேட்டு, ரோஸ் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. ஆனால் இந்த தடவை எனக்கு 10 கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணவே தெரியாது. ஆனால் இந்த தடவை செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தார். ஆனாலும் 2 குழந்தை பெற்றப்புறம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவர் கொடுத்த கிஃப்ட்டில் ஒன்று கூட என்னை எடுத்துக்க விடல. ஆளுக்கு ஒன்றுன்னு பிச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக என் கையில் நின்னது அந்த ரோஸும் க்ரீட்டிங் கார்டு மட்டும்தான்.